பிரேம் H1B மாடர்னைஸ் பண்ணி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களே, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் நீங்கள் அப்போ சொன்னீங்களே இது அவ்வளோ சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு. அது இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு இன்றைக்கி நியூஸ் வந்திருக்குன்னு சொன்னீங்களா, அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக தான் வந்து DHS வந்து அவங்க அஃபிஷியலாகவே பப்ளிஷ் பண்ணாங்க. உங்கள் லிங்க்கும் நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து மிகப்பெரிய ஒரு ரூல் ஆர்த்தி. H1B மாடர்னைஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம், இந்த மாதிரி எந்த நேமில் யூஸ் பண்ணாலும் இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு இந்த ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ஒரு விஷயம் நிறைய இந்தியர்களை வந்து இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்குது. இந்த ரூல் வந்து DHS பப்ளிஷ் பண்ணி கொஞ்ச நேரங்களில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். வாங்க இந்த ரூலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது அதோட ப்ராக்ரஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 22% அதுல வந்து ரிட்டர்ன் இருக்கு. நம்ம வந்து இதை மேனேஜ் பண்ண வேணாம், அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதுக்காக நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கொடுக்குறோம். சிம்பிள் பட் யூஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க அதை ட்ரை பண்ணா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் இருக்கு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்ல இருக்கு. ட்ரை பண்ணுங்க. ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேம், இந்த ரூல் இப்போ பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா இன்னையில இருந்து இது அமலாக்கி இருப்பாங்களா? இந்த ரூல் வந்து நான் சொன்னேன் இல்லையா, DHS அவங்க அஃபிஷியல் வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க. இந்த ரூலோட PDF வந்து ஆல்மோஸ்ட் வந்து 460 பக்கம் கொண்ட PDF வந்து ஃபெடரல் ரிஜிஸ்டரில் அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த 60 நாள் எல்லாருக்குமே தெரியும் இதை பற்றி. அதாவது ஃபெடரல் ரிஜிஸ்டரில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. 60 நாளில் கருத்து கேட்பாங்க. நிறைய பேர் நம்ம இது முன்னாடியே வீடியோ போட்டதும் இந்த மாதிரியான ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் ஒரு விஷயம் வருது. இது வந்து எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியலன்னு நிறைய கருத்துக்கள், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1500 கமெண்ட்ஸ், அது எல்லாமே அந்த 460 கொடுத்துருக்காங்க. அந்த கமெண்ட்ஸ்லாம் பற்றி விவாதிச்சிருக்காங்க. ஸோ ஃபெடரல் ரிஜிஸ்டரில் இப்போ அன்பப்ளிஷ்டு டாக்குமெண்ட் இருக்குது. இதை தான் நாளைக்கு, அதாவது இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து நைட் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். டியூஸ்டே நைட் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். வெட்னஸ்டே மார்னிங் நீங்கள் இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகி பார்க்கும்போது ஃபெடரல் ரிஜிஸ்டரில் இதே டாக்குமெண்ட் பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ அன்னையிலேருந்து ஒரு 30 நாள் இந்த ரூல் அமலாக்கப்பட போகிறது வந்து ஜனவரி 17 அப்படி வச்சுக்கலாம். ஸோ அங்கே வந்து அமலாக்கப்பட போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். நிறைய இந்த ரூல்ஸில் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக H1B F1 பற்றி சொல்லியிருக்காங்க. F1 பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? ரைட், F1ல உள்ளவங்களுக்குலாம் தெரியும் கேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆர்த்தி. அதாவது F1 விசாவில் இங்கே ஸ்டூடெண்ட்டாக வராங்க, EAD வாங்கி வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ட்ரெடிஷ்னலாகவே F1லேருந்து எங்கே மூவ் ஆகுங்கன்னா H1B பற்றி தெரியும். வருஷத்துக்கு ஒரு முறை தான் லாட்ரி, அதாவது வந்து மார்ச்சில் ரன் பண்ணுவாங்க, ஏப்ரல்லேருந்து பிக் பண்ண ஆரம்பிப்பாங்க. யார் யாருக்கு லாட்ரி விழுதோ அவங்க எல்லாருமே அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். லாட்ரி விழாதவங்களோட நிலைமை வந்து ஆப்வியஸாக அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும், வேறு எதாவது பண்ணிப்பாங்க. ஒருவேளை லாட்ரியில் பிக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, F1ல இருக்காங்க, லாட்ரியில் பிக் பண்ணுறாங்கன்னா அவங்க எப்போ வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா அக்டோபர் 1. அந்த ரூல் இருக்குது, கேப் ரூல். அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை உங்களோட F1 வந்து மிட் ஸ்ப்ரிங்கோ இல்லைனா வந்து சம்மர்லேயும் முடியுது, ஒரு ஜூலையில் முடியுதுன்னு வச்சிங்களேன், ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். ஆனால் அந்த இயர் நீங்கள் அக்டோபர் வரைக்கும் உங்களோட கேப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ரைட், I-20 போட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு ஒரு ரூல் இருக்குது. ஆனால் பெரும்பாலான சமயங்களில் இந்த அக்டோபர் 1க்குள்ளே USS டெசிஷன் எடுக்கிறது இல்லை. ஸோ அவங்களே முன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அக்டோபர் 1 வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே தள்ளிட்டு போய் ஏப்ரல் 1 வரைக்கும் வைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம் F1ல உள்ளவங்களுக்கு. ஒருவேளை அவங்க H1B பிக் ஆகி லாட்டில் பிக் ஆகிட்டு சரியான நேரத்தில் அவங்களுக்கு அப்ரூவ் வரலன்னா கூட பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவங்களே இந்த கேப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ரூலில் சொல்லியிருக்காங்க. பிரேமா, H1Bல இன்னைக்கு என்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க? ஆமாம், நிறைய சேஞ்சஸ் பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு சேஞ்சஸ் நான் பார்க்கறது என்னன்னா, H1B கேப் எக்ஸம்ஷன்ங்கிற அந்த ஒரு டெஃபினேஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த கேப் எக்ஸம்ஷன் என்னன்னு சொல்லிடுங்க. கரெக்ட். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் ஒரு F1ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, லாட்டரியில் பிக் பண்ணணும், ஏன்னா கேப் லிமிட் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ H1B கொடுக்க போறாங்க, 65,000 பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து படிக்கிறவங்களுக்காக 20,000 அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ 85,000 தான் கேப் லிமிட். இதுக்கு மேலே கிடையவே கிடையாது. கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் போவாங்க, ஆனால் வந்து இதுக்கு மேலே நீங்கள் பண்ணவே முடியாது. வருஷத்தில் ஒரு முறை தான் பண்ண முடியும். ஆனால் அந்த கேப் எக்ஸம்ஷன் ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா வந்து இங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆர் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்காகவே வச்சிருக்காங்க. அவங்களாம் இந்த மாதிரி லிமிட்குள்ளே வர மாட்டாங்க, அவங்களுக்கு எக்ஸம்ட் உண்டு. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வருஷத்தில் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம், லிமிட்டும் கிடையாது. ஸோ அது என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, பிரைமரியாக ரிசர்ச் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுனா, ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை அவங்க பிரைமரியான ஒரு விஷயம் ரிசர்ச் இல்லைன்னா அவங்களால இது பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபண்டமெண்டல் ஆக்டிவிட்டி அப்படின்னு மாற்றிருக்காங்க. இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, யோசிச்சு நிறைய பேர் இந்த இதுக்குள்ளே வருவாங்க, இந்த கேப் எக்ஸம்ட்குள்ளே வருவாங்க. ஸோ நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். நிறைய H1B கேப் எக்ஸம்ட் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். F1ல ஒரு வேளை பிக் ஆகலனா கூட இந்த H1B கேப் எக்ஸம்ட்டில் அவங்க வேலை பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். பிரேமா, இப்போ ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் சொன்னீங்களா, அது என்ன மாதிரியான விஷயம் அது சொல்லுங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆர்த்தி. ஸோ ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன், H1Bனாலே ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் பண்ணுறதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு பார்க்கும்போது, முன்னாடி இப்போ நார்மலாகவே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து 4 years
இயர்ஸ் பேச்சுலர்ஸான்னு பார்ப்பாங்க. ஸோ அது இங்கே இருக்கலாம், இல்லை இதுக்கு சமமான இந்தியாவில் கூட பண்ணியிருக்கலாம். அதனால தான் H1B பண்ணுறவங்க எல்லாமே அந்த பெட்டிஷனில் பார்த்தா எஜுகேஷன் எவாலுவேஷன் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது என்னதுன்னா அந்த 4 இயர் பேச்சுலர் டிகிரி இந்த H1Bக்கு ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் பண்ணுறதுக்கு ஏதுவான ஒரு டிகிரியா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு உங்கள் பெட்டிஷனில் பார்த்தாலே இருக்கும். ஸோ அது அதர்வைஸ் 4 இயர்ஸ் ஒரு வேளை அவங்க பேச்சுலர்ஸ் பண்ணலன்னா, சில பேர் என்ன 3 இயர்ஸ் பேச்சுலர்ஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க அந்த 1 இயருக்கு பதிலாக. ஸோ அப்படி வந்து பண்ணிட்டு வருவாங்க. இப்போ என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த வேலையை பண்ணுறதுக்கு, அதாவது வந்து இப்போ ஐடி துறையில் வேலை பார்க்குறாங்க, ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன்னா எல்லா துறையிலுமே இருக்குது, மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எல்லாமே இருக்குன்னா ஐடி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது. ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு வந்துட முடியுமா? இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, ஐடி துறையில் இங்கே H1B பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வருது. ஸோ அதற்கு தான் இதில் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அவர்கள் வேலை பார்க்க அவங்களோட ஜாப் டியூட்டிஸும் அவர்கள் படித்த விஷயமும் ஒன்றா இருக்கணும். அதாவது என்ன வேலைக்கு நான் போக போகிறேனோ, இப்போ நான் வந்து கம்ப்யூட்டரில் கோடிங் பண்ண போகிறேன்னா இது சம்மந்தமாக அவங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெக்ஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது பல கேள்விகளை வந்து எழுப்புது. யாராவது ஒரு பர்சனுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் சைடில் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வேலைக்கும் ரிலேட்டட் இல்லை, அவங்க இதில் என்ன மாதிரியான விஷயம் ஃபேஸ் பண்ணுவாங்க? கரெக்ட். ஏற்கனவே இருக்கிற ரூல்லே H1Bல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து நிறையா கொடுத்துருப்பாங்களே, அந்த டெக்ஸ்ட்டில் என்ன அந்த செக்ஷனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஆர் அட்வான்ஸ் டிகிரி ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஈக்குவலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. நீ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, இவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட நபர் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவங்க ஜாப் டியூட்டிஸ்க்கும் அவங்க படித்ததும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா, இவங்களோட 3 வருடம் இவங்க எக்ஸ்பீரியன்ஸை 1 வருஷ படிப்பாக கணக்கு போட்டுப்பாங்க. ஸோ 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி துறையில் இருக்கும்போது அது சம்மந்தமாக வேலை பார்க்கும்போது இவங்களோட படிப்பு வந்து அங்கே வந்து மேஜராக இருக்காது. காரணம் அந்த ஈக்குவலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஆப்வியஸாக இது நல்ல கொஸ்டின், ஏன்னா இது நிறைய பேருக்கு எழுதும் இல்லையா? இந்த கேள்வியை நீங்கள் அந்த பிடிஎஃப்ல ஒரு வேளை நீங்கள் பார்க்குற ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா 118வது பக்கத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்கள் ஸ்க்ரீன்லையும் காட்டுறேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு எழுதுனா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் நான் படித்ததுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆகுறது, என் H1B என்ன ஆகுதுன்னு கேட்கும்போது தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இது ஏற்கனவே இந்த ரூலில் 3 இயர்ஸ் வந்து நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம். 3 இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வேலை பார்க்குறீங்கன்னா 1 இயர் ஈக்குவலண்ட். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கோங்க, ஒரு ஈசி ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன். ஒரு ஈசி ரிலேட்டட் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து அவங்க கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படிச்சிருக்காங்க. ஒரு 2 இயர் வந்து கம்ப்யூட்டருக்கு அவங்க சம்மந்தமே இல்லை ஒரு எடுத்துக்காட்டுக்காக. இப்போ 2 இயர்ஸ் வந்து அங்கேருந்து எடுத்துப்பாங்க. 3 இயர்ஸ்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இவங்க வந்து எலிஜிபிள். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இன்னும் நிறைய நம்ம நுவான்சஸோட ஒரு அட்டானிஸோட பார்க்க போகிறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்காக புரியறதுக்காக நான் வந்து சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து கணக்கு எடுத்துக்க போகிறாங்க. இது வந்து நிறைய பேர் வந்து வரவேற்காங்க, அதே நேரத்தில் நிறைய பேருக்கு வந்து எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா சடனாக இந்த மாதிரி சொல்லும் போது இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து கொலாப்ஸ் ஆகுமே. இப்போ யாராவது நீங்கள் சொன்ன மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங் இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ இப்போ அவங்க எக்ஸ்டென்ஷன் போகும்போது என்ன ஆகும் அந்த ஒரு கேள்வி வந்து வருது. இப்போ எக்ஸ்டென்ஷன் போடும்போதுன்னு சொல்றீங்களா, இப்போ எக்ஸ்டென்ஷன் போடும்போது இது தெரிஞ்சிருமா, அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமாம், எக்ஸ்டென்ஷன் போடும்போது கண்டிப்பாக அட்டானன்ஸ் வந்து இன்னும் நல்லா கூடுதலாகவே நிறைய விஷயங்கள் வந்து கேதர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதான் வந்து சப்போஸ் அவங்க படித்த விஷயத்துக்கு எதெல்லாம் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படிச்சிருக்காங்க. ஆப்வியஸாக நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் ஏதோ ஒரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படிச்சிருப்போம். ஸோ அதை வந்து கணக்கில் கொள்ளப்பட்டு அது ஒரு 1 இயராகவே கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நிறைய டிகிரிஸ்க்கு பிரச்சனை வராதுன்னு நான் நினைக்கிறேன். பட் எகைன் இது வந்து டிகிரி ப்ளஸ் எல்லா வருஷமும் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்களே சிலபஸ். ஸோ அதுக்கு எல்லாமே வேரி ஆகும். ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய இந்தியர்களை இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷனுங்கிறத இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தெளிவாக நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ரைட், ஏன் இதை பண்ணுறோம், இதை பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் H1B ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் பண்ணுறோம். இது ஒரு மாடர்னைஸ் ரூல். ஸோ இதுக்கு வந்து கிளியர் டெஃபினேஷன் கொடுக்கல. ஸோ இது கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேற என்னென்ன மாதிரியான விஷயம் இதில் சொல்லியிருக்காங்க? நான் ஸ்ட்ரென்தன் சொன்னேன் இல்லையா? ஸோ ஸ்ட்ரென்தன் பண்ணுறது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சப்போஸ் ஏதோ ஒரு H1B நீங்கள் வந்து போடும்போது அது வந்து ஒரு போனஃபைட் பொசிஷன் தானா, அதாவது அது உண்மையான இந்த வேலைக்காகவே தொடங்கப்பட்ட பொசிஷனா இல்லை ஃபேக்காக நிறையா பொசிஷன், இது வந்து நம்ம ஆளுங்க செஞ்ச குளறுபடிகள் தான். ஸோ நிறைய ஃபேக் பொசிஷன் ஓப்பன் பண்ணி ஃபேக் ரெஸ்யூம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இது வந்து நிறைய யூசர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு. ஸோ அதை தான் நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. அதற்கான எவிடன்ஸ் ஆர் எனி அதர் கான்ட்ராக்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் கேட்டால் அது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமான இன்னொரு விஷயம் ஆர்த்தி, அதாவது இதற்கு மேலே வந்து ஒரு விசிட் வராங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய சைட் விசிட்ஸ் வருவாங்க.
யூஎஸ்ஏஸ் அப்படி சைட் விசிட் வரும்போது எம்ப்ளாயீஸ் அவங்கள அனுமதிக்கணும், விசிட் பண்ணி அவங்க அங்கே என்னென்ன H1B சம்மந்தமாக என்ன வேலை பார்க்குறாங்கன்னு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண அனுமதிக்கணும். ஒருவேளை எம்ப்ளாயர்ஸ் அனுமதிக்காத பட்சத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, அந்த பெட்டிஷன்ஸ் அந்த எம்ப்ளாயர் கீழே உள்ள எல்லா பெட்டிஷனும் டினை பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆஃபீஸ் போய் இதெல்லாம் செக் பண்ணுவாங்களா? ஆமாம், ஏற்கனவே இந்த சைட் விசிட்னு ஒன்று இருக்கா. யூஎஸ்ஏஸ் வந்து சடனாக வந்துருவாங்க, யார் யாரெல்லாம் H1Bல இருக்காங்களோ அவங்களாம் என்ன வேலை பார்க்குறாங்க மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, ரேண்டமாக பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் டினை பண்ணக்கூடாதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி டினை பண்ணும் பட்சத்தில் என்ன நடக்கக்கூடும் அப்படிங்கிறதையும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. வேற என்ன மாதிரியான விஷயம் சொல்லியிருக்காங்க? ஆமாம், வேறு மாதிரி என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா வந்து டாக்குமெண்ட்ஸ் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இனிமேல் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த தேர்ட் பார்ட்டி, அதாவது வந்து கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது அந்த கிளைண்ட்டுக்கு என்ன ஜாப் டியூட்டி அதை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணி அவங்களோட ஆக்குபேஷன் இதெல்லாம் வந்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம டீட்டெயிலாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதாவது வந்து ஒர்க் பிளேஸ் சேஞ்ச் பண்ணும்போது இப்போ வந்து யாரோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ கொலம்பஸில் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நார்த் கரோலினா போகிறாங்க, அப்படி வந்து ஒர்க் பிளேஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க, அதே கிளைண்ட் தான் ஒர்க் பிளேஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறாங்க, பண்ணும்போது ஆஃபீஸாக எல்சிஏ பண்ணி ஆகணும், ஸோ அமெண்ட்மெண்ட் போய் ஆகணும் இல்லையா, ஸோ அதை வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா இடங்களில் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா வந்து இந்த ரூல் ரொம்ப பெரிய ரூல்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ நிறைய இடங்களில் வந்து ரெகுலேஷன் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே கேட்ட கேள்விக்கெலாம் சரியான பதில் கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் அந்த ஜாப் டியூட்டிஸ் டைரக்ட் ரிலேஷன் இருக்கணுங்கிற மாதிரியான நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு முக்கியமான இந்த எல்லா ரூல்ஸும் பார்க்கும்போது இந்த ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் அது சம்பந்தமான படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இது ஒரு தனி வீடியோலயும் நம்ம அட்டானிஸ் வச்சு பார்ப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.